நாளுக்கு நாள் போக்குவரத்தின் அவசியம் அதிகரித்து வரும் நிலையில் ஏற்றுமதியில் சிறந்து விளங்கும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ரயில் போக்குவரத்து வசதி செய்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்த செய்தி தொகுப்பை காணலாம். ரயில் போக்குவரத்து வளர்ச்சியின் அங்கமாகிவிட்ட நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்ட மக்கள் ரயிலில் செல்ல வேண்டுமென்றால் ஜோலார்பேட்டை அல்லது தர்மபுரிக்கு செல்ல வேண்டிய நிலை உள்ளது. பெரு நகரங்களை இணைக்கும் சாலை வசதி கொண்ட கிருஷ்ணகிரியில் ரயில் வசதி மட்டும் கடந்த 80 ஆண்டுகளாக செய்து தரப்படாமல் இருப்பது அப்பகுதி மக்களின் குறையாக உள்ளது. சென்னையிலிருந்து ஓசூர் வழியாக, அதாவது கிருஷ்ணகிரி, ஜோலார்பேட்டை, கிருஷ்ணகிரி, ஓசூர் வழியாக பெங்களூர் செல்லக்கூடிய இந்த ரயில் போக்குவரத்து எங்களுக்கு இருந்ததுன்னு சொன்ன தமிழ்நாட்டிலே மிக முக்கியமான ஒரு நகரமாக, மிக அதிக தொழில் வளர்ச்சி மிக்க ஒரு மாவட்டமாக இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் திகழும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. கடந்த 1932ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்களின் ஆட்சியில் நாடு முழுவதும் ரயில் பாதை அமைக்க முடிவு செய்யப்பட்ட போது சென்னை பெங்களூரு இடையே ரயில் பாதை அமைக்க திட்டம் தீட்டப்பட்டது. கிருஷ்ணகிரியும் இடம்பெற்றிருந்த இந்த திட்டம் நாளடைவில் கிடப்பில் போடப்பட்டது. பின்னர் கிழக்கிந்திய ரயில்வே கம்பெனி சார்பில் 1896ஆம் ஆண்டு ஜோலார்பேட்டையில் இருந்து திருப்பத்தூர் வரை கிருஷ்ணகிரியில் இருந்து 38 கிலோமீட்டருக்கு ரயில் பாதை அமைக்கப்பட்டது. ஆனால் போதிய நிதி வசதியின்றி அந்த ரயில் போக்குவரத்தும் 1936ஆம் ஆண்டு நிறுத்தப்பட்டது. தமிழகத்திலேயே ட்ரெயின் இருந்து எடுக்கப்பட்ட மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம். இருப்பினும் இந்த மாவட்டத்துக்கு மீண்டும் ட்ரெயின் வர வேண்டும். ஏனென்றால் அன்றிருந்த நிலைமையை விட இன்று கூடுதலாக எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே வருமானங்கள் கிடைக்கின்றது. சுமார் 80 ஆண்டுகளாக ரயில் போக்குவரத்து இல்லாமல் உள்ள கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ரோஜா மலர் சாகுபடி, மாங்கூழ் உற்பத்தி, கிரைனைட் கற்கள் என வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி அதிகரித்துள்ள நிலையில் போக்குவரத்து வசதியில் முன்னேற்றம் ஏற்படாமல் இருப்பது கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களின் பொருளாதாரத்தை பாதித்துள்ளதாகவும், மருத்துவ வசதிக்காக கூட அருகிலுள்ள மாவட்டங்களுக்கு செல்ல முடியாமல் இருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே நிறைய கைத்தொழில்கள் இருக்கின்றன. மூத்த குடிமக்கள் வசதிக்காகவும், நோய்வாய்ப்பட்டவர்கள், குழந்தைகள், பெண்கள் ஆகியவர்கள் கல்லூரிக்கு செல்வதாகவும் சரி, மருத்துவமனைக்கு செல்வதாகவும் அடுத்த மாநிலத்தில் உள்ள இடங்களுக்கு செல்ல ரயில் பஸ்ஸை பிடித்து அங்கிருந்து ரயில் மூலமாக தான் சென்னைக்கோ பெங்களூருக்கோ செல்ல வேண்டிய சூழ்நிலை உள்ளது. நீண்ட போராட்டத்திற்கு பிறகு கடந்த 1998ஆம் ஆண்டு ரயில்வே பட்ஜெட்டில் கிருஷ்ணகிரி வழியாக ரயில் பாதை அமைக்கும் திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது. ஆனால் திட்டத்தை நிறைவேற்றாமல் தொடர்ந்து கிடப்பில் போடுவதால் ஆண்டிற்கு ஆண்டு நிதி மதிப்பீடு அதிகரித்து வருகிறது. தற்போதைய நிலவரப்படி 700 கோடி ரூபாயை தாண்டும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களின் நீண்டகால எதிர்பார்ப்பான ரயில் போக்குவரத்து வெறும் கனவாகவே போய்விடுமோ என்ற அச்சம் எழுந்துள்ளது. திருலோகச்சந்தர், நியூஸ் 7 தமிழ், கிருஷ்ணகிரி.